அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தவங்க அப்படின்னா, நவகிரகங்களில் முக்கியமான கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று அதனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது மே 14ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி, அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. இந்த பெயர்ச்சிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நிகழ இருக்கிறது. இவ்வாறாக முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சேர்க்கை, கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியும் கூட்டணியும் சேர்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா? குரு பகவானால குரு யோகம் கிடைக்க பெறுமா அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்படுமா? சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்துமா அல்லது விளைவுகளை ஏற்படுத்துமா? இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரக மாற்றம், கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இதை தவிர்த்த மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நினைத்தது நினைத்தபடி நடக்கலாம். உங்களுடைய கனவுகள், ஆசைகள் நிறைவேறலாம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை தரும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களினுடைய வருகை தங்களுக்கு உற்சாகத்தை தரும், நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அது காலப்போக்கில் சரியாகிடும். அதனால் அதை நினைச்சு நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. காதல் விவகாரங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா புரிதல் இல்லாத காரணத்தால் நிறைய பிரச்சனைகள் காதல் விஷயங்களில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் எதிர்கொள்வீங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் பூர்த்தி ஆகிறதுல சின்ன தாமதம்க்கு பிறகு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். அதே மாதிரி பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ள வேண்டாங்க. அப்புறம் ஏமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் பெறறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா விலக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்களாம். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதல வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை, வாகனம்
வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம். வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும். அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம். பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க. வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வர வேண்டிய பாக்கிகள் சற்று கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வமும் உண்டாக பெறும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க. பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களினுடைய வருகையும் இருக்க பெறலாம். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம். உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. காரிய தடைகள் நீங்க பெறும். எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக அளவில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 28 நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு. பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம். அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்பெறுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமர்த்தியமாக வென்று விடுவீங்க. உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.